ஸ்ரீ கேதார காண்டம் 25ஆம் அத்தியாயம். திருமணச் சடங்குகள். ரோமச முனிவர் கூறினார், இம்மாதிரியால் இமயமலை அரசனால் நன்கு வரவேற்கப்பட்ட அவர்கள் அனைவரும் தங்கள் பரிவாரங்கள் மற்றும் வாகனங்களுடன் அங்கு தங்கினர். அந்த தேவர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். ஸ்வயம்புவான இறைவனின், அதாவது பிரம்மதேவரின் இருப்பிடத்திற்காக விஸ்வகர்மாவால் அங்கு மிகப்பெரிய அளவிலான ஒரு மாளிகை கட்டப்பட்டது. அது மிகுந்த ஒளி வீசும் தன்மையுடன் திகழ்ந்தது. அதே போல நன்கு ஒளி வீசும் மிகவும் அழகான மற்றும் பலவிதமான சிறப்பம்சங்களை கொண்ட மற்றொரு இருப்பிடத்தை துவஷ்டா விஸ்வகர்மாவின் மற்றொரு பெயர் அது உருவாக்கினார். அது பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்காக ஒதுக்கப்பட்டது. அவரே மிகவும் அழகான சண்டி கிரகம், ஒரு பொதுவான வரவேற்பை போன்ற அமைப்பு ஒன்றையும் கட்டினார். அதே போல சிறந்த தேவர்களால் போற்றப்படும் மிகுந்த பொலிவு கொண்ட ஒரு பெரிய வெண்மையான மாளிகையையும் அவர் கட்டினார். அது கைலாச லட்சுமியின், கைலாசத்தின் செல்வத்திற்கு அதிபதியான தேவதையான பேரொளியால் ஜொலிக்கும்படி அமைக்கப்பட்டது. இது போன்று தனது அபரிமிதமான வளங்களை கொண்டு நன்கு அலங்கரித்து அமைத்த அந்த இடத்தில் சம்புமூர்த்தி சிவபெருமான் தங்க வைக்கப்பட்டார். இதற்கிடையில் சம்புமூர்த்திக்கு நீராஜன சடங்கை தீபாராதனை செய்வதற்காக மேனை தேவி தனது தோழிகள் மற்றும் பணிப்பெண்களின் குழுக்களுடனும் முனிவர்களாலும் சூழப்பட்டு அங்கு வந்தாள். இசை கருவிகளின் ஒலியால் 3 உலகங்களின் பரப்பும் நிறைந்திருந்தது. அந்த துறவிக்கு, அதாவது சிவபெருமானுக்கு நீராஜன சடங்கு செய்யப்பட்டது. கற்பில் சிறந்த தேவி மேனை மணமகனை கண்டு அவரது சிறப்பம்சங்களை அறிந்து கொண்டாள். கிரிஜா தேவி அன்னை பார்வதி முன்பு கூறியிருந்ததை நினைவு கூர்ந்த மேனை வியப்பில் ஆழ்ந்தாள். என் முன்னிலையில் அன்னை பார்வதி முன்பு கூறியிருந்ததை விட பரமேஷ்டி மகேசனாரின் அழகான தோற்றம் பல மடங்கு மேலானதாக இருப்பதை நான் காண்கிறேன். விவரிக்க முடியாத மகேசனின் அந்த அழகை இப்போது நான் நேரில் கண்டேன். இவ்வாறு வியப்புற்ற மேனை அந்தணர்களின் மனைவியர் சூழ, ரிஷிபத்தினிகளின் சூழ திரும்பினாள். அங்கே பார்வதி தேவி தன் தோழிகள் மற்றும் அந்தண பெண்களால் சூழப்பட்டு அமர்ந்திருந்தாள். சிறந்த மேனியுடைய அவள் நெசவு சாலையிலிருந்து புதிதாக வந்த இன்னும் துவைக்கப்படாத புத்தாடை இணை ஆடைகளை அணிந்து பேரழகுடன் திகழ்ந்தாள். பலவிதமான இரத்தினங்கள் மற்றும் ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட அவளது மேலாடை கஞ்சுகம் மிக சிறந்ததாகவும் தெய்வீக தன்மையுடனும் இருந்தது. அது அந்த தேவிக்கு பிடித்தமானதாகவும் மிகுந்த பொலிவுடன் விளங்கியதாகவும் இருந்தது. அந்த மலைமகள் தெய்வீக இரத்தினங்கள் பதிக்கப்பட்ட மாலையையும் தூய தங்கத்தால் ஆன விலை உயர்ந்த வளையல்களையும் அணிந்திருந்தாள். அங்கே அமர்ந்திருந்த அன்னை பார்வதி தேவி பரமேஸ்வரனாரை தியானித்து கொண்டிருந்தாள். இதற்கிடையில் கர்காச்சாரியார் பின்வருமாறு கூறினார், புத்திசாலிகளே, திருமண விழாவிற்கான இந்த நல் வேளையில் சம்புமூர்த்தியை, சிவபெருமானை முதலில் நமது மாளிகைக்கு விரைவாக அழைத்து வாருங்கள். உயர்ந்த உள்ளம் கொண்ட கர்காச்சாரியாரின் வார்த்தைகளை செவிமடுத்ததும் மலைகளெல்லாம் தங்கள் மனைவியருடன் எழுந்து நின்றன. அவர்கள் அனைவரும் மிகுந்த செல்வமும் செழிப்பும் கொண்டவர்களாக திகழ்ந்தனர். அவர்கள் நன்கு அலங்கரிக்கப்பட்டு மங்கள பொருட்களை தங்கள் கரங்களில் ஏந்தியிருந்தனர். அவர்களின் மனைவியரும் ஆபரணங்களால் நன்கு அலங்கரிக்கப்பட்டிருந்தனர். அழகான ஒளிரும் விழிகளை கொண்ட அந்த பெண்கள் பலவிதமான பரிசுகளையும் காணிக்கைகளையும் கரங்களில் ஏந்தியிருந்தனர். இசை கருவிகளின் முழக்கத்துடனும் வேத மந்திரங்களின் ஓசையுடனும் அவர்கள் தங்கள் மனைவியருடன் இணைந்து பிரமதகணங்கள் சூழவும் சண்டி தேவி உடனிருக்கவும் அமர்ந்திருந்த மகேஸ்வரனார் இருக்கும் இடத்திற்கு வந்தனர். அனைத்து உலகங்களுக்கும் நலம் புரிபவரான சங்கரனார் முனிவர்கள் மற்றும் தேவர் கூட்டங்களால் சூழப்பட்டு அவர்களுடன் வந்து கொண்டிருந்தார். இசை கருவிகளின் உரத்த ஒலியை கேட்டதும் சங்கரனாரின் பணியாளர்கள் அனைவரும் தேவர்கள் மற்றும் முனிவர்களுடன் திடீரென எழுந்து நின்றனர். அதே போல யோகினிகளின் கூட்டங்களுடன் கூடிய கணங்களும், ஒரே மாதிரியான ஒளி வீசும் தோற்றம் கொண்ட கணங்களின் தலைவனும் கணபதி, அனைத்து கணநாயகர்களும் பூதகணங்களின் தலைவர்கள் சிவபெருமானை முன்னிலையாக கொண்டு அவரை பின்தொடர்ந்து சென்றனர். பேரி முரசின் ஒலியை போன்ற பேரிரைச்சலை எழுப்பியவாறு
யோகினிகளின் கூட்டம் மிகவும் உக்கிரமாக திகழ்ந்தது. மிகுந்த ஐஸ்வர்யத்துடனும் கம்பீரத்துடனும் விளங்கிய பயங்கரமான சண்டி தேவிக்கு அவர்கள் தலைமை தாங்கினர். அவள் கார்கோடகன் எனும் பாம்பை தன் கழுத்தை சுற்றிலும் அணிந்து அதை ஒரு மாலையாக கொண்டிருந்தாள். தோள்கள் மற்றும் விஷமுள்ள ஊர்வனவற்றையும் அவள் கழுத்தணியாக பதக்கம் போல அணிந்திருந்தாள். போரில் கொல்லப்பட்ட வீரர்களின் செவிகள், கரங்கள் மற்றும் பாதங்கள் அவள் தன் செவிகளிலும் கரங்களிலும் பாதங்களிலும் அணிகலன்களாக அணிந்திருந்தாள். மற்றவர்களின் தலைகளை தன் மார்பில் அணிகலன்களாக தரித்திருந்தாள். அவள் புலித்தோலை ஆடையாக அணிந்திருந்தாள். யோனிகளின் கூட்டம் அவளுடன் இணைந்து சென்றது. க்ஷேத்திர பாலகர்களும் பைரவர்களும் அவளை சூழ்ந்திருந்தனர். அதே போல பூதங்கள், பிசாசுகள் மற்றும் கபடர்கள், மறைந்திருக்கும் உருவம் கொண்ட ஆவிகள் ஆகியோரும் அவளை சூழ்ந்திருந்தனர். தக்ஷனின் யாகத்தை அழிக்குமாறு சிவபெருமானால் முன்னரே கூறப்பட்ட பணிக்கப்பட்ட வீரபத்ரர் முதலான பயங்கரமான கணங்கள் அங்கு இருந்தனர். அத்துடன் காளி, பைரவி, அச்சமூட்டும் மாயை, திரிபுரா மற்றும் மங்களமா ஜெயா, இவள் மகிழ்ச்சிக்கும் நலனுக்கும் காரணமானவள் ஆகியோரும் அங்கு இருந்தனர். இவர்களும் இன்னும் பல உக்கிரமான வடிவம் கொண்டவர்களும் பூதங்கள் மற்றும் பிரேதங்களால் சூழப்பட்டு சதாசிவத்தை முன்னணியில் கொண்டு செல்ல விரும்பினர். இவற்றையெல்லாம் கண்ட ஜனார்த்தன பெருமான் சிவபக்தரான பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு பின்வருமாறு கூறலானார். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு கூறினார், மகரிஷிகளையும் அமரர்களையும் தேவர்களையும் அனுசூயை மற்றும் தேவி அருந்ததி ஆகியோரையும் கௌரவித்து அவர்களை ஊர்வலத்தின் முன்னணியில் இருக்கச் செய்யுங்கள். இறைவா, திக்பாலகர்கள் வணங்கும் சண்டி தேவியை தங்களுக்கு மிக அருகில் வைத்துக் கொள்ளுங்கள். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் வார்த்தைகளை செவிமடுத்த பிரபஞ்சத்தின் தலைவரான சதாசிவனார் புன்னகைத்தவாறே பின்வருமாறு கூறினார். சண்டி தேவியே, திருமணம் முழுமையாக நிறைவடையும் வரை நீ இங்கேயே தங்கி இருக்க வேண்டும். சிறந்தவளே, எதை செய்ய வேண்டும், எதை செய்யலாகாது என்பது குறித்த எனது உணர்வுகளையும் எண்ணங்களையும் நீ நன்கு அறிவாய். அளவற்ற தேஜஸ் கொண்ட சம்புமூர்த்தியின் சிவனாரின் இந்த வார்த்தைகளை செவிமடுத்த சண்டி தேவி பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் மீது மிகுந்த கோபம் கொண்டாள். அதே போல மற்ற பிரமத கணங்களும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிடம் மிகுந்த கோபத்துடன் சினம் கொண்டு பின்வருமாறு கூறின. இறைவா, சிவனார் எங்கு தோன்றினாலும் நாங்களும் அங்கு உடனிருப்போம். இத்தகைய பெரும் கொண்டாட்டமும் மகிழ்ச்சியும் நிறைந்த இந்த சூழலில் எங்களை ஏன் தடுத்தீர்கள்? அந்த வார்த்தைகளை செவிமடுத்த கேசவனார் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு சண்டி தேவி, பிரமதகணங்கள் மற்றும் அவர்களை போன்ற மற்றவர்களிடம் பின்வருமாறு கூறலானார். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு கூறினார், நான் உங்களை குறிப்பிடவில்லை. நீங்கள் கோபம் கொள்வது முறையல்ல. அவர் அவ்வாறு கூறியதும் சண்டியை தலைவராக கொண்ட அனைத்து கணங்களும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் கூற்றால் தங்கள் இதயங்களில் எரிச்சல் உணர்வுடன் ஒரு தனிமையான இடத்திற்கு சென்றனர். அந்த நேரத்தில் மலைகளின் தலைவனின் இமயமலை அரசனின் அமைச்சர்கள் அனைவரும் தங்கள் மனைவியருடன் மிகுந்த பரபரப்புடன் மகேசனாரின் சந்நிதிக்கு விரைந்து வந்தனர். 5 வகையான இசைக்கருவிகளின் ஓசையும் வேத மந்திரங்களை ஓதும் உரத்த குரல்களும் கேட்டன. இனிமையாக பாடும் பெண்களும் அவர்களுடன் வந்தனர். அனைவரும் சூழ்ந்திருக்க சம்புமூர்த்தியான சிவபெருமான் வீற்றிருந்த இடத்திற்கு அவர்கள் அவ்வாறு வந்தனர். அவர்கள் நீர்க்குடங்களை ஏந்தி வந்தனர். சதாசிவ பெருமானுக்கு நீராட்டு விழா நடைபெற்றது. மங்கள பாடல்களை பாடும் பெண்கள் அவருக்கு அனைத்து ஆபரணங்களையும் அணிவித்தனர். முனிவர்கள், தேவர்கள், கந்தர்வர்கள் மற்றும் பிறரும் சிறந்த மலைகளும் நன்கு அலங்கரிக்கப்பட்ட பெண்களும் சம்புமூர்த்தி முன்னால் சென்றனர். அவரது தலைக்கு மேல் பெரிய குடை பிடிக்கப்பட்டிருக்க அவர் மிகச் சிறப்பாக திகழ்ந்தார். சாமரங்களால் அவருக்கு வீசப்பட்டது. அவர் அணிந்திருந்த கிரீடம் அவருக்கு மிகுந்த பொலிவை அளித்தது. மிகுந்த தேஜசுடன் பிரம்மதேவர், பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு, சந்திரதேவர் மற்றும் திக்பாலகர்கள் ஆகிய திசை காவலர்கள் முன்னால் சென்றனர். அவர்களும் சிறப்பாக திகழ்ந்தனர். சங்கு, பேரி, படகம், ஆனகம் மற்றும் கோமுகம் போன்ற பல்வேறு வகையான வாத்தியங்கள் முழங்கின. இசைக்கலைஞர்கள் அந்த ஊர்வலத்தில் உடன் சென்றனர். எங்கும் மங்களமான சூழல் நிலவியது. அந்த பெருவிழாவில் இசைக்கருவிகள் இடைவிடாது இசைக்கப்பட்டன. அருந்ததி, அனுசூயா, சாவித்ரி மற்றும் லக்ஷ்மி ஆகிய பாக்கியம் பெற்றவர்கள் அங்கு மாத்ருகா தேவதைகளால், அன்னை தெய்வங்களால் சூழப்பட்டிருந்தனர். அவர்கள் அனைவருடனும் இணைந்து பிரபஞ்சத்தின் ஒரே உறவினரான அவர் மிகுந்த தேஜசுடன் திகழ்ந்தார்.
சந்திரன், சூரியன், அக்னி தேவன், வாயு தேவன் மற்றும் சிறந்த திக்பாலகர்கள், முனிவர்கள் ஆகியோர் அவரை சூழ்ந்திருந்தனர். வாயு தேவன் அவருக்கு நேரடியாக சாமரம் வீசினார். சசி என்று அழைக்கப்படும் சந்திர தேவன் குடையை உயர்த்தி பிடித்தான். சூரியன் விளக்கு ஏந்தியவனாக முன்னால் நின்றான். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு ஸ்ரீதேவியுடன் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் நாயகியான அன்னை திருமகளுடன் ஒரு பக்கத்தில் நின்றார். தேவர்கள் முனிவர்களுடன் இணைந்து அவர் மீது மலர்களை தூவி மகிழ்ந்தனர். தரை முழுவதும் தங்கத்தால் பதிக்கப்பட்டு மிகுந்த செல்வ செழிப்புடன் பிரம்மாண்டமாக காட்சியளித்த அந்த மாளிகையை நோக்கி சம்புமூர்த்தியான சிவனார் சென்றார். மனிதர்கள், தேவர்கள் மற்றும் தானவர்களால் மிகுந்த பணிவிடையுடனும் மரியாதையுடனும் வழிபடப்பட்டவராக இருந்த சம்புமூர்த்தி அந்த மாளிகைக்குள் நுழைந்தார். அவ்வாறு அங்கு வந்தடைந்த சம்புமூர்த்தியான சிவனார் யாக மண்டபத்திற்குள், புனித சடங்கிற்காக அமைக்கப்பட்ட மண்டபத்திற்குள் நுழைந்தார். தேவர்கள் பரமேஸ்வரரை புகழ்ந்து பாடினர். அந்த சிறந்த மலையான இமயமலை மகேஸ்வரனை யானையிலிருந்து கீழே இறங்கச் செய்தது. அவர் ஒரு உயர்ந்த ஆசனத்தில் அமர வைக்கப்பட்டார். மேனை தேவி தனது தோழிகள் மற்றும் புரோகிதருடன் இணைந்து நீராஜன தீபாராதனை சடங்கை செய்தார். மதுபர்க்கம் முதலான அனைத்து உபச்சாரங்களும் அங்கேயே நிறைவேற்றப்பட்டன. பிரம்மதேவரின் வேண்டுகோளின்படி அந்த புனிதமான இறைவன் இந்த சந்தர்ப்பத்திற்கு ஏற்ற சிறப்பான மற்றும் மங்களகரமான விழாவிற்கான பல்வேறு பூர்வாங்க சடங்குகளை செய்தார். மெல்லிய உடலமைப்பை கொண்ட அன்னை பார்வதி தேவி மண்டபத்திற்குள் இருந்த ஒரு பீடத்தில் அமர வைக்கப்பட்டார். அவர் அனைத்து ஆபரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தார். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவும் பிரம்மதேவரும் ஹரனாரை, சிவனை நேரடியாக அங்கு அழைத்து வந்தனர். வாசஸ்பதியான பிரகஸ்பதி முதலானோர் லக்னத்தை, மங்களகரமான நேரத்தை காணத் தொடங்கினர். கர்க முனிவர் கடிகாச்சலத்தில் துல்லியமான நேரத்தை அறியும் கடிகா பாத்திரம் எனும் நீர்க்கருவி வைக்கப்பட்டிருக்கும் அறை அங்கு அமர்ந்திருந்தார். குறித்த நேரம் வந்ததும் பிரணவ மந்திரமான ஓம்காரம் உச்சரிக்கப்பட்டது. பிரணவத்துடன் கூடிய புண்ணிய மங்களகரமானது என்று முழங்கியவாறே கர்க முனிவர் மணப்பெண்ணை வணக்கத்துடன் கரங்களை கூப்பச் செய்தார். அதன் பின்னர் அன்னை பார்வதி தேவி ஒரு கைப்பிடி அளவு அட்சதை அரிசியை எடுத்து சிவனார் மீது தூவினார். ருத்ரனார் அவளால் வழிபடப்பட்டார். தயிர், அக்ஷதை, குசப்புல் முதலானவற்றை கொண்டு மற்றவர்களால் இயற்றுவதற்கு மிகவும் கடினமான ஒரு பெரும் தவத்தை மேற்கொண்ட அந்த மகாதேவியார் அதற்காகவே தான் தவம் புரிந்த சம்புமூர்த்தியை சிவபெருமானை கண்டு மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தாள். அந்த தவத்தின் பயனாக பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் வாழ்வளிக்கும் இறைவனை அவள் அடைந்தாள். அதன் பின்னர் ரிஷப கொடியை உடைய அந்த பெருமானிடம் கர்காச்சாரியார் மற்றும் சனகர் முதலான முனிவர்கள் முக்கண்ணனை தாங்களும் தேவி பார்வதியை முறைப்படி வழிபடுங்கள் என்று கூறினர். பின்னர் மெல்லிய இடையை உடைய அந்த தேவிக்கு அர்க்யம், அக்ஷதை முதலானவற்றை கொண்டு வழிபாடு செய்யப்பட்டது. பிரபஞ்சத்தின் வடிவமாக திகழும் அன்னை பார்வதி தேவியும் பரமேஸ்வரனாரும் ஒருவரை ஒருவர் வழிபட்டு கொண்ட போது அவர்கள் மிகுந்த பொலிவுடன் விளங்கினர். அவர்கள் மூவுலகின் மகிமையால் சூழப்பட்டிருந்தனர். ஒருவரை ஒருவர் அன்புடன் நோக்கினர். அந்த தெய்வீக தம்பதியினரான மகாதேவிக்கும் இறைவனாருக்கும் லக்ஷ்மி தேவி, சாவித்ரி மற்றும் அருந்ததி ஆகியோர் நீராஜன தீபாராதனை வழிபாட்டை செய்தனர். அதே போல அனுசூயையும் புகழ்பெற்ற சம்புமூர்த்தியையும் அன்னை பார்வதி தேவியையும் அன்புடன் நோக்கி தன் விழிகளில் மகிழ்ச்சியும் அன்பும் பொங்க நீராஜன வழிபாட்டை செய்தார். அவ்வாறே பிராமண பெண்கள் அனைவரும் மீண்டும் மீண்டும் நீராஜன வழிபாட்டை செய்தனர். கற்புக்கரசியான அந்த தேவியையும் சம்புமூர்த்தியையும் கண்டு அவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் புன்னகைத்தனர். லோமச முனிவர் கூறினார், இதற்கிடையில் குரு கர்காச்சாரியாரின் தூண்டுதலின் பேரில் இமயமலை மன்னன் மேனையுடன் இணைந்து கன்னியாதான சடங்கை தொடங்கினார். இமயமலையின் ஹிமாத்ரியின் இணையானவளும் மிகுந்த பாக்கியம் பெற்றவளும் அனைத்து ஆபரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டவளுமான தேவி மேனை பொற்கலசத்தை ஏந்தினாள். அப்போது வரங்களை அருளும் விஸ்வநாதரிடம் ஹிமாத்ரி கூறினார், பிரம்மதேவர், பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு மற்றும் உன்னத ஆன்மா கொண்ட குருவான கர்காச்சாரியார்
ஆகியோருடன் முறையாக ஆலோசித்த பின்னர் தேவர்களின் தலைவனும் சூலாயுதத்தை ஏந்தியவனுமான இறைவனுக்கு ஒரு கன்னிகையை தாரை வார்த்து கொடுக்கும் சடங்கை நான் இன்று செய்கிறேன். அந்தணர்களே, இந்த நிகழ்விற்கு பொருத்தமாக மந்திரங்கள் ஓதப்படட்டும். அப்படியே ஆகட்டும் என்று ஒப்புக்கொண்ட சடங்கிற்கான சரியான நேரத்தை அறிந்த அந்த சிறந்த அந்தணர்கள் பின்வருமாறு கூறினர். அன்பரே, உங்கள் கோத்திரம் மற்றும் வம்சாவளியை கூறுங்கள். பெரும்பாக்கியம் பெற்றவரே, கூறுங்கள். இவ்வார்த்தைகளை செவிமடுத்ததும் இனிய முகத்தை உடைய அவர் தன் முகத்தை திருப்பிக் கொண்டார். துயரப்பட தேவையில்லாத அவர் பரிதாபகரமான நிலையை அடைந்தார். பதிலேதும் கூற இயலாமல் பரிதாபகரமான முகத்துடன் இருந்த மகேஸ்வரனாரை விடை கூற இயலாமல் இருந்த முக்கண்ணனான ஈசனார் மகேஸ்வரனாரை சிறந்த தேவர்கள், முனிவர்கள் மற்றும் கந்தர்வர்கள், யக்ஷர்கள், தவசியர்கள், சித்தர்கள் ஆகியோரின் கூட்டங்கள் அவ்வாறு கண்டன. அப்போது நாரத மாமுனிவர் ஒரு வேடிக்கையான செயலை செய்தார். அவர் பிரம்மதேவரின் புதல்வரான நாரதர் தனது வீணையை வெளியே எடுத்தார். அப்போது அந்த அறிவாளி தடுக்கப்பட்டார். புனிதமான இறைவனே, உங்கள் வீணையை வாசிக்காதீர்கள். மலை இவ்வாறு வேண்டி கேட்டபோது நாரத முனிவர் பின்வருமாறு கூறினார். பவனாரிடம், சிவபெருமானிடம் அவரது கோத்திரத்தை கூறுமாறு தாமே நேரடியாக கேட்டீர். மலையே, அவரது கோத்திரமும் குலமும் நாதம் தூய ஒலி மட்டுமே ஆகும். சம்புமூர்த்தியான சிவனார் அதில் நிலை பெற்றுள்ளார். எனவே சம்புமூர்த்தியும் நாதமும் ஒன்றே. ஆகையால் பகைவரை அழிப்பவரே, இந்த வீணை இப்போது என்னால் இசைக்கப்படுகிறது. பர்வதமே, மலையே, பிரம்மதேவர் முதலான தேவர்களுக்கு அவரது கோத்திரமும் குலமும் தெரியாது. அப்படி இருக்க மற்றவர்களை குறித்து என்ன கூறுவது? தாம் குழப்பமடைந்துள்ளீர். எதனை கூற வேண்டும், எதை கூறக்கூடாது என்பது குறித்து உமக்கு எதுவும் தெரியவில்லை. உலகியல் பொருட்கள் அனைத்தும் மகேஸ்வரனுக்கு அப்பாற்பட்டவை. மலையே, எது தோன்றுகிறதோ, எது பிறக்கிறதோ அது அழிந்தே தீரும். இதில் ஐயமில்லை. இந்த விருபாக்ஷன் ஒழுங்கற்ற விழிகளை உடையவர், உருவமும் அடையாளங்களும் அற்றவர். அதனால் அவர் அகுலின, குலம் இல்லாதவர் என்று அழைக்கப்படுகிறார். சிறந்த மலையே, உனது மருமகன் சந்தேகத்திற்கிடமின்றி கோத்திரம் இல்லாதவர். மிகுந்த கல்வி அறிவுடைய நீர் இவ்விஷயத்தில் எந்த விமர்சனமோ அல்லது கருத்தோ தெரிவிக்கலாகாது. மக்கள் அனைவரும் ஹரனாரை, சிவபெருமானை அறிவதில்லை. இதனை குறித்து நான் ஏன் அதிகம் கூற வேண்டும்? பெருமைக்குரியவரே, முனிவர்கள் கூட அவரை குறித்து அறியாததால் குழப்பமடைகிறார்கள். பிரம்மதேவரால் அவரது பரமேஷியின் உயர்ந்த இறைவனின் தலையை காண இயலவில்லை. பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு பாதாள உலகங்களுக்கு சென்றும் இறைவனின் திருவடியை காண இயலவில்லை. அந்த அளவிட முடியாத லிங்கத்தால் 3 உலகங்களும் வியாபிக்கப்பட்டுள்ளன. இதனை உணர்வீராக. இதனால் என்ன பயன்? இமயமலையே, அந்த லிங்கம் உமது மகளால் நிச்சயமாக வழிபடப்பட்டுள்ளது. அப்படி இருக்க உமக்கு அது சரியாக தெரியாமல் போனது எப்படி? சிறந்த மலையே, இந்த பிரபஞ்சம் இவ்விருவராலும் படைக்கப்பட்டது. இவ்விருவராலேயே இது காக்கப்படுகிறது. உயர்ந்த உள்ளம் கொண்ட நாரத மாமுனிவரின் இந்த வார்த்தைகளை செவிமடுத்ததும் இமயமலையான ஹிமாத்ரி மற்றும் தேவேந்திரன் உள்ளிட்ட அனைவரும் மனதிற்குள் வியப்படைந்து நன்று நன்று என்று கூறினர். ஈஸ்வரனாரின் பெருமைகளையும் மேன்மையையும் உணர்ந்த அந்த அறிவார்ந்த முனிவர்கள் அனைவரும் மிகுந்த வியப்பில் ஆழ்ந்தனர். அவர்கள் தங்களுக்குள் இவ்வாறு பேசிக்கொண்டனர். முனிவர்கள் கூறினர், அவனது கட்டளையாலேயே இந்த விசாலமான உலகம் தோன்றியது. சுய உணர்வு சித் வடிவான அவர் எல்லாவற்றிற்கும் மேலானவர். சுதந்திரமானவரான பரமேஸ்வரரின் கற்பனைக்கே அனைத்தும் உட்பட்டவை. உயர்ந்த உள்ளம் கொண்ட அவரது திருவுருவமே இந்த 3 உலகங்களும் ஆகும். 25ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.